தமிழக அரசியலில் இரண்டாவது இடத்திற்கு வருவது யார் என்பதில் தற்போது போட்டி ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற ரம்ஜான் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், எப்போதும் திமுக தான் ஆளும் கட்சியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியலில் இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி உள்ளது என்று கூறிய ஸ்டாலின், முதலிடத்தில் திமுக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டுவரும் அமித்ஷாவை 4 கார்களில் மாறி மாறி சென்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்துள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார். யாருக்கோ அஞ்சி நடுங்கி செயல்படும் கட்சியாக அதிமுக இருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம். நாம தான் ஆளுங்கட்சி. விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர், அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஆக அங்கே போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார்.